ஆனா இயேசு நீடிய பொறுமை உள்ளவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல வாசிக்கிறோம், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் பொறுமைக்கு அவர் பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ அவர் அவ்வளோ வேதனை மத்தியில அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம ரொம்ப கூலா காலையிலே கிளம்பி வந்து இந்த ஆராதனையில உட்கார்ந்து இயேசு பேசினாரு அப்படின்னு கேட்கும் போதே சில பேருக்கு எப்படி இருக்கு? நல்ல கதை சொல்ற மாதிரி இருக்கு, தூக்கம் வருது. நிறைய பேர் பாதி 2வது வார்த்தை 3வது சரி 3 தானே போயிட்டு இருக்கு, இன்னும் 4 அப்படிங்கிற மோட்ல நம்ம இருக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவையில இருக்கும்போது அதே சூழ்நிலையில, ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில நிற்க வேண்டியவன் தான். நான் செஞ்ச பாவத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு சுமக்கலைன்னா இன்னைக்கு நான் அப்படிதான் நின்றுக்கணும். நான் ஒரு ஆட்டையோ இல்ல ஒரு மாட்டையோ இல்ல ஒரு புறாவையோ தூக்கிட்டு போய் பலி செலுத்தும்படி நான் நின்றுக்கணும். ஆனா எனக்காக அவர் கிருபாதார பலியாக தண்ணியே கொடுக்கும்போது அவருடைய அந்த காரியங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளால பிரமிக்கிறத்தக்க காரியங்களை அவர் செஞ்சிருப்பார். அந்த சிச்சுவேஷன்ல அவர் வார்த்தைகளை எப்படி கையாளுகிறாருங்கிறத பாருங்களேன். கரெக்டா 7 வார்த்தைகள் தான் என்ன பண்றாரு, அவர் பேசுறாரு. 7மே இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த உலகத்தை மீட்பதற்கான அவர் பிதாவினுடைய வார்த்தைகளை என்ன பண்றாரு, பேசுறாரு.